ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 35 இன்ச் ஐநெக் ஜாக்கெட் எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்க, இங்கே டாப் எது பாட்டம் எதுன்னு அங்கே எழுதியிருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க, கீழ்ப்பக்கம் ஒரு மார்க் போடுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் போடுங்க. சரிங்களா? அந்த மார்க்ல இருந்து 1.5 இன்ச்சு ஒரு மார்க் போடுங்க. பாருங்க, 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. அப்புறம் பாருங்க, இதோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதோடைய லென்த் ஃபினிஷிங் லென்த் 14 இன்ச்சு வேணும். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 14.5 இன்ச்சுக்கு மார்க் போடுங்க. 14 இன்ச்சுக்கு ஒன்று, 14.5க்கு ஒன்று, 2 மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பாட்டம் சரிங்களா, வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 31 இன்ச்சு வேணுங்க. அதை 4 டிவைட் பண்ணானா 7.25 வரும். அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. அப்புறம் 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்காகவும் விட்டுருங்க. டோட்டலாக 10.25 இன்ச் வரும். அப்புறம் பாருங்க, இந்த செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுங்க. செஸ்ட் ரவுண்டு 35 4 டிவைட் பண்ணானா 8.25 வருங்க. 8.25 கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டு மார்க் பண்ணுங்க. டோட்டலாக 11.25 இன்ச் வருங்க. அதே 11.25 கீழேயும் மார்க் பண்ணி அந்த 11.25 அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இந்த நெக் அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்க, அகலத்தில் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி லென்த்லையும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போட்டு பாருங்க, அந்த ஷேப் அப்படியே ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த ஆஃப் ஷோல்டர் சரிங்களா, இந்த ஷோல்டர் கரெக்டாக 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இவங்களுடைய ஷோல்டர் அகலம் 14 இன்ச்சு. அது ஆஃப் ஷோல்டர் நம்ம பாதி 14ல் பாதி 7, 7ல் 7 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கீழேயும் 7 இன்ச்சு மார்க் போட்டு அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஆம்போல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த மேலே இருந்து கிராஸாக 7.5 இன்ச்சு தேவைப்படும். அதுக்காக 7.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இப்போ லென்த்தில் 5.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த 5.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணுங்க. பாருங்க, இந்த ஆம்போல் நியூ மெத்தடுன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த கிராஸில் மாத்திரம் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25 மார்க் பண்ணுங்க. அப்போ லென்த்தில் பாருங்க 5.5 இன்ச்சு கிடைக்குங்க. அந்த 5.5 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. அடுத்தது பாருங்க, இப்போ பாருங்க, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள மார்க் பண்ணுங்க. ஒரு 1/2 இன்ச்சு உள்ள மார்க் பண்ணி அப்படியே ஒரு கிராஸ் கோடு போடுங்க. சரிங்களா? இப்போ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம மேலேருந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதை 2 டிவைட் பண்ணுங்க. 2.5 இன்ச்சு வரும். அந்த 1/2 இன்ச்சு மேலே விட்டுருங்க. 5 2 டிவைட் பண்ணானா 2.5 இன்ச்சு வரும். 2.5 இன்ச்சை 2 சைடும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி அப்படியே ஷேப் கொண்டு வாங்க. நீங்கள் ஆம்போல் ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, நம்மளை போல் கையில் போட்டாலும் சரி, கரெக்டாக இதே ஷேப்பில் நீங்கள் கொண்டு வாங்க. பாருங்க, எண்டு இது கட்டிங் மார்க்கு. அடுத்தது இது டிச்சிங் மார்க்குங்க. சரிங்களா? டிச்சிங் மார்க்கு 1.5 இன்ச்சுக்கு டிச்சிங் மார்க் போட்டுருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ கிரீஸ் லைன் கண்டுபிடிக்க போகிறோங்க. இப்போ கிரீஸ் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நாம் 35 சைஸ் நம்ம பாடி அளவு இருக்கு இல்லைங்களா, அதை 4 டிவைட் பண்ணானா 8.25 இன்ச்சு வரும். 8.25 2 டிவைட் பண்ணுங்க, 4.3 வருங்க. 4.3 மேல் பக்கம் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறங்க கீழ்ப்பக்கம் வேஸ்ட் ரவுண்டில் பாருங்க, 8.25 இன்ச்சை 2 டிவைட் பண்ணுங்க.
4.1 வரும். 4.1 மார்க் பண்ணிட்டு மேல இருந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருங்க. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வரும். கிராஸா தான் கோடு வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருங்க. இதுதாங்க கிரீஸ் லைன். இப்போ கிரீஸ் லைன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து சென்டர் பாயிண்ட் பாருங்க. 35 3 டிவைட் பண்ணானா 8.25 வருங்க. 8.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. கீழ்ப்பக்கம் பாருங்க 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ டாட் எவ்வளோ பிடிக்கணுன்றது பாருங்க. கிராஸா கோடு போட்டு 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டாட்டுக்கான அளவும் போட்டாச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து அளந்து பாருங்க. அளந்து பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 7.25 இன்ச்சு கிராஸ் மார்க் பண்ணுறோம் ஆம்வோலில். அதை ரீசெக் பண்ணிடுங்க. பாருங்க, நம்ம இப்போ ஆம்வோல் அளக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 7.5 இன்ச்சு கரெக்டாக கிடைக்குங்க. இப்போ ஒவ்வொரு அளவுகளையும் நோட் பண்ணி எழுதிடலாங்க. சரிங்களா? பாருங்க, இங்கே இது 2.5 இன்ச்சு அளவு நோட் பண்ணிக்கிங்க. லென்த்தும் 2.5, அகலமும் 2.5 மார்க் பண்ணிக்கிங்க. 4.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் அகலம் வருதுங்க. பாருங்க, இப்போ நிப்பிள் பாயிண்ட் நம்ம அளவும் நோட் பண்ணிடுங்க. சரிங்களா? 8.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணானா 9.25 நோட் பண்ணிடுங்க. எல்லா அளவுகளையும் நோட் பண்ணி எழுதிருங்க. ஓகே மக்களே, நீங்கள் எனக்கு டிச்சிங் தெரியும் ஆனால் கட்டிங் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இனி கவலையே பட வேண்டாங்க. நான் வந்து இதே மாதிரி மார்க்கிங் பண்ணி ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொரியர் சர்வீஸில் அனுப்பி விட்டுருவேங்க. நம்முடைய கான்டாக்ட் நம்பரு இங்கே கொடுத்துருக்கு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க மக்களே, உங்கள் அளவுகள் வந்து பாடி மெஷர்மெண்ட் ஆனாலும் சரி, உங்கள் அளவு ஜாக்கெட் மெஷர்மெண்ட் ஆனாலும் சரிங்க, எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் எழுதி இதே நம்பர் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் வந்து அந்த அளவுக்கு பேட்டர்ன் கட் பண்ணி கொரியரில் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவேங்க. மக்களே, இது மட்டும் இல்லைங்க, சுடிதார் கட்டிங், பேண்ட் கட்டிங், ஷர்ட் கட்டிங், எல்லா வித கட்டிங்களும் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கட் பண்ணி அனுப்பிடுவேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் மக்களே. உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே மக்களே, நன்றி மக்களே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.